ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபிட் சுரேன். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஈஸியாக எப்படி குக் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. எனக்கு கொஞ்சம் போதும். அதுக்கப்புறம் ஓட்ஸ் நல்லா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஓட்ஸ் மேலே வச்சிட வேண்டியது தான். ஈஸியாக 2 நிமிஷத்தில் சமைச்சிடலாம். நீங்கள் வேறு யாரும் எதிர்பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் ஓட்ஸ் பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ நீங்கள் அதை பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸ்பூன் வச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும், தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கிட்டவே நீங்கள் விட்டு போகாதீங்க, அடி பிடிச்சிரும். அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் வந்துடும், சாப்பிட முடியாது. ஓகேங்களா? தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக நிறைய ஆட் பண்ணி தண்ணி மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வேறு நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் எதுவும் போடாதீங்க. ஓட்ஸ் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடிஷ் பார்த்தீங்கன்னா நான் எக்கு வச்சு சாப்பிடுவேன். எக்கு எல்லோ எடுத்துக்க மாட்டேன், அப்படியே எல்லோ எடுத்து தூக்கி போட வேண்டியது தான். 2 எக்கு, மோஸ்ட்லி 5 எக் கூட எடுத்துக்கோங்க. எக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒயிட் எக்கு. எக்கும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நான் ஆம்லேட் மாதிரி பிடிக்காது, எனக்கு ஸ்க்ரப் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஆனியன் வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க மேலே. எனக்கு டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டா போதும், இது சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துப்பேன். அது எப்படி சாப்பிட்றதுனா பார்க்கலாம் வாங்க. ஓட்ஸை 3, 2, 1 ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி நம்ம குக் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதை எப்படி சூப்பராக நம்ம சாப்பிட்லாம் சொல்லிட்டு தான். இப்போ ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே போடல, வெறும் நம்ம தண்ணி, சுகர் எதுவுமே போடல. ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்டா. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த முஸ்லி வச்சுருக்கேன். முஸ்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ எடுத்திங்கன்னா போதும், அழகாக இது மிக்ஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவு போதும், மீறி இருந்தால் நான் அப்புறமா எடுத்துப்பேன் ஈவினிங் போல். ஓகேங்களா? இந்த அளவு ஓட்ஸ் போதும். எக்கு, இப்போ ஒரு வேளை எக்கு நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இது 3மே எடுத்துப்பேன், அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட பாடி தாங்கும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம். ரெகுலராக சாப்பிட்டு தான் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட பழகணும் நீங்கள், அப்புறம் போக பழகிட்டோம். இதே ரெகுலராக மார்னிங் எடுக்கலாமான்னா உங்களுக்கு இதே ஓகேனா நீங்கள் இதே எடுத்துக்கலாம். இல்லை வேறு எதனா மாற்றுற மாதிரினா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓட்ஸுக்கு பதில் நீங்கள் வேறு எதனா உங்களுக்கு ஒரு சிக்கன் இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்த்தியாக ஃபிட்டாகவும் இருப்பீங்க. நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு இருக்கணும், ஃபேட்டாக இருக்கும். உங்களுக்கு வெளியில் ஆனீங்கன்னா மசில் கெயின் ஆகும், பியூர் மசிலாக. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச்